ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இந்த பதிவு. நிறைய பேருக்கு என்னுடைய சம்பளமே நான் 20,000 25,000 தான் வாங்குகிறேன், என்னால் சேமிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி. நான் பூக்கடை வச்சுருக்கேன், பானிபூரி ஷாப் வச்சுருக்கேன், பெட்டி கடை வச்சுருக்கேன், எனக்கு வருமானமெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது, நான் கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்தையுமே இருக்கும். இப்போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 20,000 ரூபா 25,000 ரூபா நிச்சயமாக இன்றைக்கி எல்லாருக்குமே மினிமமே ஒரு 700 800லேருந்து 1000 ரூபா வரை இருக்குது. ஒரு 20,000 ருபீஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க சார். என்னுடைய ஒய்ஃப் படிக்கலை, ஆனால் இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் எல்லாருக்குமே மொபைல் ஃபோன் வேணும், 2 வீலர் வேணும், எல்லாமே வேணும். இதையெல்லாம் நான் எப்படி சார் சமாளிக்கிறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு மனசில் வரும். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு மாதம் ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னா எல்லாமே மாற்றிக்கணும், உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். ஒரு மாதம் 4,000 ரூபா 5,000 ரூபா வாடகையில் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் இருங்க. சுற்றுப்புற பகுதியிலேயே உங்கள் வேலையை தேடிக்குங்க. பஸ்ஸுக்கு வண்டிக்கு பெட்ரோலுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. உங்கள் ஒய்ஃபு ஸ்கில்டோ செமி ஸ்கில்டோ ஃபுல் ஸ்கில்டோ பக்கத்துலேயே கம்பெனிக்கு போகிற டெய்லி 500 ரூபா சம்பளம் உண்டு. கிட்டத்தட்ட 20 10 30,000 ரூபா வச்சுக்கலாம். 30,000 ரூபா வச்சுக்கோங்க. வீட்டு வாடகை 5,000 ரூபா போக 25,000 ரூபா. வருஷ ஜாமான் வாங்கிக்கிங்க. வருஷம் தேவையான மளிகை ஜாமானை வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு 20,000 ரூபா செலவாகும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு பிரச்சனையே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை வித் டேட்டாவோட மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 2,000 ரூபா வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வச்சுருந்தீங்கன்னா ஆளுக்கு 2,000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா மாதம் 2,000 ரூபா நிச்சயமாக 2-3,000 ரூபா சேவ் பண்ண முடியும். இந்த 2,000 ரூபா 3,000 ரூபா சேவ் பண்ணிங்கன்னா அமைதியாக உங்களுக்கு ஒரு 25 வயசு 30 வயசு இருந்த அப்படின்னா உங்களுடைய 60வது அல்லது 65வது வயசில் கிட்டத்தட்ட 2 கோடியிலேருந்து ஒரு 3 கோடி ரூபா கூட கிடைக்கும். பொறுமையாக இருக்கணும். ஒரு அரசு பணியாளர் வேலைக்கு சேர்ந்து 30 வருஷம் 35 வருஷம்லாம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்டு ஒரு ஹியூஜ் கார்பஸ் ஆகி அவங்க கையில் வாங்குறாங்க. அதுதான் பென்ஷனாக மாறிட்டு இருக்கு. இப்போ அந்த பென்ஷனும் கிடையாது, சிபிஎஸ் சொல்கிறாங்க, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணத்தையும் பென்ஷனாக கொடுக்காம திருப்பி கொடுத்துட்றாங்க. அதனால் நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் உங்ககிட்ட அந்த மைண்ட் செட் வேணும். அந்த மாதம் இவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்தாவே போதும். சரிங்களா? வருஷ ஜாமான் வாங்கிக்கோங்க. மொபைல் ஃபோனில் இயர்லியாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒய்ஃபு ஸ்கில்டோ செமி ஸ்கில்டோ ஒரு பக்கத்தில் கம்பெனியில் வேலைக்கு போனால் 10,000 ரூபா கிடைக்கும். இல்லை டைலரிங் கற்றுக்க சொல்லுங்கள், ஒரு ஜாக்கெட் தைச்சா 500 ரூபா கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. எல்லாரும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஈஸியாக கோடீஸ்வரன் ஆகலாம். இது மந்திரம் இல்லை, மாயம் இல்லை, ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இது சம்மந்தமான ஆலோசனைகள் ஏதாவது தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் நான் நேரில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.